வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 21/11/2024 கேரளா டியர் கேசிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும், டியருக்கு 1:06 PM கொடுத்துட்ருக்கோம். இல்லை 21ஆந்தேதிக்கு முன்னாடி 20ஆந்தேதி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம. அதனால கொஞ்சம் ஃபெயில் ஆகி போச்சு. சரிங்களா, நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அடித்ததை பாருங்கள். ஃபஸ்ட்டு டியருக்கு பாருங்கள். டியருக்கு 1 மணிக்கு 472ன்னு சொல்லி அடித்தாங்க. ஓகேங்களா, 472க்கு நம்மளோடது இது 3வது டைம் இதே மாதிரியே பாஸ் ஆகி போச்சு. 472க்கு 2ம் 7ம் இதில் டேரக்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பரு, பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பரை எடுத்துட்டாங்க. நம்ம அதே மாதிரி இங்கே கொடுத்ததுலேயே மிஸ்டேக் பண்ணது என்னென்னா 78 87ன்னு சொல்லி கொடுத்தோம். இந்த 2ஐயும் 7ஐயும் மட்டும் விட்டுவிட்டு 2 8ஐயும் வச்சுருக்கோம், 3ஐயும் 7ஐயும் வச்சுருக்கோம். ஓகேங்களா, 7 2ஐயும் இந்த இதை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். அதனால் ஃபெயில் ஆகி போச்சு இங்கே. அதே மாதிரியே பாருங்கள், 6 மணி ஷோவுக்கும் அதே மாதிரியே தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு நம்பரையும் இங்கேருந்து ஒரு நம்பரையும் தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா, 1 மணிக்கு நம்ம கொடுத்தது அதே தான். 9 மணிக்கு 8 மணிக்கு நம்மளோடது ஃபெயில் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா, 4 9 4 0 இந்த இது கொடுக்கவே இல்லை. 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் வராதனால நம்மளோடது ஃபெயில் ஆகிருந்துச்சு. அதேமாதிரி 3 மணிக்கும் பாருங்கள், கேரளாவுக்கும் இங்கேருந்து ஒரு நம்பரு இங்கே 26 பாஸ் ஆகிருந்துச்சு. பட் ஆனால் நம்ம அந்த மெத்தடில் கொடுக்காதனால ஃபெயில் ஆகி போயிருந்துச்சு. நம்ம எப்பொழுதும் கொடுக்குற மாதிரி இந்த பேர் கொடுக்காம விடவும் ஃபெயில் ஆகி போச்சு. அதேமாதிரி இங்கேருந்து ஒரு நம்பர் இங்கேருந்து ஒரு நம்பர் தான் எடுத்துருக்காங்க. இது 3வது நாள் இதே மாதிரி ஆகிட்டுருக்குது. மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எடுக்கிறாங்க. இதில் தான் ஏபிஎஸ்சிபிசி அந்த 2 பாக்ஸையும் சேர்த்து போட்டால் தான் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. 2 நாளாக நானும் பார்த்துட்டேன். அதனால தான் ஃபெயில் ஆகி போச்சு. சரிங்களா, ஆனால் நம்ம கொடுத்ததுலேருந்து தான் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் பேரோடையே கொடுத்துட்டேன் நான். ஓகேங்களா, பேர் கொடுத்தது இல்லாமல் நான் சொல்கிறேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் ஈஸியாக வின்னிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, 3 போர்டு பாக்ஸில் 826 289 873ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு பவர் 371 734 328ன்னு சொல்லி அதுக்கான பவர் கொடுத்துருக்கேன். அதுக்கான பேரும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதுக்கான பேரை பாருங்கள். 826ஓட பேர், 289ஓட பேர், 873ஓட பேர், அதேமாதிரி 371ஓட பேர், 734ஓட பேர், 328ஓட பேர். இது ஏபியும் ஏசியும் மட்டும்தான் இதிலேருந்து வரும். சரிங்களா, அப்புறம் ஆல் போலில் 73 37 28 82ன்னு சொல்லி ஆல் போலில் கொடுத்துருக்கேன். இது எந்த ஷோவில் வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறையா கணக்கில் இங்கே வரணும். 73 வந்துருக்குது, இங்கேயும் 73 வந்துருக்குது, இங்கேயும் 73 வந்திருக்கு. அதே மாதிரியே பாருங்கள், 28 28 28ன்னு 3 இடத்துல வந்துருக்கு. அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு ஷோவில் 4 ஷோவில் எந்த ஷோவில் வேணாலும் இந்த 4 நம்பர் அதிகமாக ப்ளே பண்ண முடியாது, எனக்கு 6 டிஜிட்டுமே போட முடியாது அப்படிங்கிறவங்க இது 4 ஷோவும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு ஷோவில் நினச்சி ஹிட் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இப்போ கேஎலுக்கு பார்ப்போம். கேஎலை பொறுத்தவரையிலும் 216ன்னு சொல்லி அடித்தாங்க. 2க்கு 3 9ம் அடிக்கணும். அதேமாதிரி 5 8ம் அடிப்பாங்க. சரிங்களா, அதேமாதிரியே 1க்கு 9 6 அடிக்கணும், 6க்கு 1 9 அடிக்கணும். சரிங்களா, இதுதான் பேட்டர்னு. பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நேற்று 216க்கு 2ஆம் நம்பர் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. பேட்டர்ன்லேயும் நேற்று சைபர் இறக்குவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் சைபர் இறக்காமல் விட்டுட்டாங்க. இன்றைக்கி இறக்குறாங்களான்னு தெரில. இன்றைக்கி நம்மளோடதில் சைபர் இல்லை, 5 இல்லை. ஓகேங்களா, 216க்கு நான் இங்கேயும் 9ஆம் நம்பர் இறக்கணும், இங்கேயும் 9ஆம் நம்பர் இறக்கணும். அதனால் ஆல் போர்டில் 9 எடுக்கிறேன். கேஎலை பொறுத்தவரையிலும் ஆல் போர்டு 9 எடுக்கிறேன். 9 வச்சு உள்ளது 289ன்னு இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரியே 1ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. அடித்த நம்பரே திருப்பி அடிக்கணும்னா 6 1 இருக்குது. ஓகேங்களா,
அதனால் 371ஐயும் 826ஐயும் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 3 தான் கேரளாவுக்கு பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள் 2882 இருக்குது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா அது கூட 9ஆம் நம்பரை வச்சு அடிக்கங்க. 2992 அதே மாதிரி 8998. ஓகேங்களா? இது மாதிரி 9ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்து 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 371 வச்சு 9ஆம் நம்பரை கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. 39 93 அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுங்க. ஓகேங்களா? வின்னிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கேரளாவை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. கேரளாவுக்கு டியரை பொறுத்தவரையிலும் டியருக்கு வந்து லாஸ்ட்டாக ரிசல்ட்டு 049. ஓகேங்களா? சைபருக்கு வந்து 1 5 0. இங்கே வந்து 9 3 8. ஓகேங்களா? 2 இடத்துல 9 வந்திருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி 2 இடத்துல 0 வந்துருக்குது. நம்ம கணக்கில் உள்ளது 8 3 இருக்குது. 873 இருக்குது. அதே மாதிரி 1 3 இருக்குது. 1 3 வச்சா 371. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் இருக்குது. 5 இல்லை 0 8 1 8. 4ஆம் நம்பரை வச்சு 4 3 இருக்குது. 734. இந்த 3 1 மணிக்கு ஓகேங்களா? பாக்ஸில் இதில் பாருங்கள் 73 37 3 இடத்துலையுமே நமக்கு வந்து செட் ஆகுது. இதில் ஆல் போர்டு அப்போ 3ஆம் நம்பர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல் போர்டு 3ஆம் நம்பர் எடுக்கலாம். சரிங்களா? இப்படி ஆடுறவங்க இப்போ 873 இந்த என்னோடதில் ஆல் போர்டு இப்போ 3ன்னு சொல்கிறேன். உங்களோடதில் வந்து 7 8 வந்துச்சுன்னா இந்த 3 கூட வந்து 8ஐயும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2ஐயும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 33 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 7ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா 7 கூட 8 2 3 இதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி தான் அடிக்கிறாங்க. 2 நாளாக அடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் நான். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஃபுல்லு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மிஸ் ஆகாமல் நம்ம வின்னிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.